பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட ஏசாயா 25வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்துக்கோங்க. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். ஆமீன். இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்த்தாவே நீரே என் தேவன். நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரை நீர் மாத்திரம் தான் என் தேவன், உண்மை மாத்திரம் தான் நான் உயர்த்துவேன். நம்ம சொல்லுவோம், ஆமா நான் ஆண்டவர் தான் என் தேவனா இருக்காரு, இயேசு கிறிஸ்து தான் என் தேவனா இருக்காரு, கர்த்தர் தான் என் தேவன் சொல்றோம். ஆனா அவரை உயர்த்துறோமா? அவரை தாண்டி நம்ம குடும்பங்களையோ, பிள்ளைகளையோ, இல்ல உறவுகளையோ, சொந்த பந்தங்களையோ, கணவரையோ, மனைவியோ, வேலையோ, படிப்பையோ, சொத்தையோ, தாழ்ந்து எதை உயர்த்துறோம்? எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்? எது நம்ம மேன்மை பாராட்டுறோம்? இல்ல நான் செஞ்சுட்டேன் அந்த மாதிரி காரியங்களை பண்றோமான்னு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்க. உமது நாமத்தை துதிப்பேன். கர்த்தருடைய நாமத்தை தான் துதிக்கணும். இன்னைக்கு சினிமா பாட்டு, அந்த பாட்டு, இல்லைனாக்க வேற ஏதாவது ஒரு இது சாங்ஸ் அது இதுன்னு பண்ணாக்க அது தேவனை துதிக்கிறது இல்ல, மத்த இதை நம்ம துதிக்கிற மாதிரி ஆயிடும். அது தேவனுக்கும் நமக்கும் நடுவுல என்னத்த பாவத்தை உண்டு பண்றது, இடைவெளியை உண்டு பண்ணும். தேவனை விட்டு நம்ம தூரம் போயிடுவோம். அது இல்லாம கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் தான் துதிக்கணும். எல்லா புகழ், கனம், மகிமை அவர் ஒருவருக்கே உரியது. நீர் அதிசயமானவர்களை செய்து, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அதிசயம் அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சிருக்காருல்ல, அதெல்லாம் சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்ற, நீர் எனக்கு எத்தனையோ அதிசயங்களை செஞ்சிருக்கீங்க, அற்புதங்களை செஞ்சிருக்கீங்க, அதை எண்ணி உண்மை நான் துதிப்பேன். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவர்கள். கர்த்தருடைய ஆலோசனை எப்படியா? சத்தியமா இருக்கும், உண்மையா, நிச்சயமா. அது பிளெஸிங்கா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும், நிச்சயமா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அது உறுதியானவை. எப்படி? உறுதியுமானவைகள், நிச்சயமா நடக்கும். அது கிறிஸ்து மேல கட்டப்பட்ட அந்த ஒரு அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்ட அந்த ஒரு என்ன சொல்றது வீடு எப்படி இருக்கும்? கர்த்தர் மேல கட்டப்பட்டது, அது உறுதியா இருக்கும். எந்த ஒரு காற்று புயல் வந்தாலும் அது அசையாது. சோ அவரோட பூர்வ ஆலோசனைகள், அவர் யோசிச்சு வச்ச பூர்வ ஆலோசனை நம்மள பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் நம்ம குறித்து யோசிச்சு வச்சிருக்கிற அந்த ஆலோசனைகளை சத்தியம், உண்மை. அது எப்படி? உறுதியுமா இருக்கான். அந்த உறுதியா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவர் வேதத்தை கை கொள்ளணும், அவரை நேசிக்கணும், அவர் உடன்படிக்கை பண்ணதுக்கு நம்ம கீழ்பட்டு நடக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யறச்சு நிச்சயமா தேவன் நம்மோட கூட இருக்காரு. நம்ம என்ன பண்ணணும்? தேவன் தான் நம் தேவன் சொல்றோம், ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமை வேற எங்கேயாவது கொடுக்குறோமான்னு பாருங்க. இது நம்ம எப்படியெல்லாம் தேவனை தொழுது கொள்ளலாம்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு, அவர் செஞ்ச அதிசயங்களை சொல்லி, அவர் துதித்து, அவர் நாமத்தை அவருக்கு மகிமைப்படுத்தி போற்றுவோம். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் தேவன். ஆண்டவரே, நாங்கள் உண்மை மாத்திரம்தான் வணங்குகிறோம், உண்மை மாத்திரமே நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, உண்மையே வணங்குகிறோம் சொல்றோம். அந்த இடத்துல ஆண்டவரே, உண்மை வணங்குகிறோம்னு சொல்ற காரியத்துல வேற எதுக்காவது நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? உண்மையே ஆராதிக்கிறோம்னு சொல்ற இடத்துல, உண்மையே போட்டுக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்ற இடத்துல, உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்னு சொல்ற இடத்துல வேற எங்கேயாவது ஆண்டவரே வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்க முக்கியப்படுத்திடுமான்னு ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்க ஆண்டவரே உணர்வுள்ள ஆவியை தருவீராக. அப்படி ஏதாவது உமக்கு விரோதமான காரியங்கள், உமக்கு பதிலாக வேற ஏதாவது உயர்த்தி கொண்டிருந்தால் ஆண்டவரே அந்த குற்றம் குறைகள் பாவங்களை எல்லோருக்கும் மன்னித்து ஆண்டவரே ஒரு கீழ்ப்படுதலை தருவீராக, உணர்வுள்ள ஆவியை தருவீராக தகப்பனே. ஆண்டவரே, உம நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, நீ செய்த அதிசயங்கள், அற்புதங்களை எண்ணி மகிழ ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழ ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. நீர் ஒவ்வொரு குறித்தும் ஆண்டவரே நீர் ஆலோசனை செய்து வைத்திருக்கிற உங்களுடைய திட்டமும் சித்தமும் ஆண்டவரே அது சத்தியமாக இருக்குது ராஜா. ஆண்டவரே, அது எந்த இடத்துலயும் ஆண்டவரே அது நிர்மூலமாகாதபடிக்கு உறுதியாக நீர் அதை வைத்திருக்கிற ராஜா. ஒவ்வொருத்துக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியாக நீர் ஒவ்வொரு பேர்ல வைத்திருக்கிற உங்களுடைய ஆலோசனை ஆண்டவரே சத்தியமும் ஆண்டவரே உறுதியுமாக அவர்கள் வாழ்க்கையில் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன். நிச்சயமா அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஆலோசனை சத்தியமாக இருக்கு, உறுதியா இருக்கும். உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடைபெறும். நீங்க ஆண்டவரையே நம்பிருங்க, அவரையே சார்ந்துருங்க, அவரையே போற்றுங்க, பாடுங்க. ஆமீன். காட் பிளஸ் யூ.